சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். பற்றிய பற்று அற உள்ளே தன்னை பற்ற சொன்னான். பற்றி பார்த்த இடத்தை பெற்றதை ஏதென்று சொல்வேன். சற்றும் பேசாத காரியம் பேசினான். சரியா போயிடுத்து பாருங்க. இந்த பாட்டு சரியா போயிடுச்சு. ஆயினும் இதெல்லாம் எப்படி நடக்குமோ எனக்கும் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் இப்படி ஆயிடலாம் போல இருக்குது. ஆனால் முடிகிறதே அந்தர்யோகம்னு இருக்குது, எப்போ முடியும்னு இருக்குது, முடியறதேன்னு இருக்குது. இதுலேயும் குரூப் இருக்கும் இல்லையா? அப்பாடா முடிஞ்சுதுப்பா. அங்கே கிச்சனில் அவன் சொல்லுவான், அப்பா கொஞ்ச நேரம் செல்ஃபோன் பேசலாம்ப்பா. அவன் சொல்லுவான். என்னை பார்த்தாலே சில பேருக்கு பிசாச்சு மாதிரி தோணும். அது என்னையா இது தூங்கவே மாட்டேங்கிற, எல்லா நேரம் வந்து உபத்திரவம் பண்ணுற, தூங்க மாட்டேன். என்ன பண்ணுறது? நான் பிசாச்சா மாறினா அப்படி ஆயிடுவேன். உருவது எப்படி ஆயினும் சொல்கிறார். ஆனால் என்ன சொல்கிறார், எனக்கு கஷ்டமாக தான் இது. எப்போ என்னைக்கு இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட் அப்படி சொல்லணும். இங்கிலீஷில் சொன்னால் புரியும். இது முடியவா முடியாதா? கேட்க நல்லா தான் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறதுக்கு இதாக தான். அது அந்த வரமாட்டேங்கிறது, அந்த ஸ்திதி வரலையே. ஆனால் ஒன்று, நீங்கள் சொன்னதை விட போகிறதில்லை. என்னானாலும் சரி, எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, இதை விட போகிறது. இந்த பிறவியிலே நிச்சயம் கிடைக்கும், இருந்தாலும் பரவாயில்லை. இந்த பிறவியிலே கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, நான் ரெடி. அதனால் என்னென்னா, நீ எனக்கு சொன்ன ஒரு வார்த்தையினை சும்மா இரு. சொன்ன ஒரு வார்த்தையினை, அதெல்லாம் நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சும்மா இரு, உன்னில் நீ இரு, நீ நீயாக இரு, எல்லாமே நீ என்று உணர், எல்லாமே அவனே நீ, நீயே அவன். சிவோகம் பாவனைன்னு சொன்னாலும் சரி, சிவோகம் ஞானம்னு சொன்னாலும் சரி, எப்படி வச்சாலும் சரி. ஒரு வார்த்தையினை மலை இலக்கு என நம்பினேன். மலை இலக்குங்கிற வார்த்தைக்கு ஒரு அழகான வார்த்தை. இதனுடைய சாரம் என்ன தெரியுமா? நிச்சயமா எப்படியாவது நான் ரீச் பண்ணிடுவேன், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுதான் அர்த்தம். அதுக்கு நிச்சயமா நான் குறிக்கோளை அடைஞ்சே தீருவேன், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ மலை இலக்குன்னு சொன்னால் அந்த மலைக்கு எப்படியாவது போயிடலாம் இல்லையா? அதை ரீச் பண்ணுறதுல தான் தாத்பரியம். எப்படியாவது போவேங்கிறதுல இந்த அதாவது உதாரணம். இங்கே நிச்சயமாக எப்படியாவது அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே திருஷ்டாந்தம். எப்படியாவது நான் ரீச் பண்ணிவிடுவேன். நீ இப்படி போயிட்டு இருப்பேனா இருக்கும், இப்படி ஒரு பாதை இருக்குது, அதுக்கு பதிலாக இப்படி அங்கங்கெல்லாம் போயிட்டுருக்கேன், ஆனால் நிச்சயமாக நான் மேலே போய் சேர்ந்துடுவேன். அதனால் மலை இலக்கு என நம்பினேன். அளக்கலாகா வளம். பரிமேலழகர் மலையை பற்றி, மலையினும் மானப்பெரிதுங்கிற போது மலையை பற்றி வர்ணிக்கிறார். அளக்கலாக அளவும் துளக்கலாக வளமும் நிறைந்தது மலை. மலைங்கிறது என்னதுன்னா, அது எத்தனை மரங்கள் இருக்குது, அதை அளக்க முடியுமா? மலையை இங்கே வேணால் கட்டடத்துக்கு அளக்கலாம், மலையை அளக்க முடியுமான்னா அளக்க முடியாது. அதில் இருக்கிற வளமெல்லாம் என்னதுன்னா துளக்கலாக வளம் நிறைந்து. அப்பேற்பட்ட மலையில் நான் உச்சி, இங்கே அதெல்லாம் தாத்பரியம் இல்லை. அது மாதிரி உச்சிக்கு நான் போகிறேன், நிச்சயமாக நான் போய் சேர்ந்துருவேன். உங்கள் அனுகிரகம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எனக்கு ஒரு குறையும் இல்லை. நிச்சயமாக நான் மோட்சம் அடைவே சந்தேகம் இல்லை. ஆனாலும் என் மனசில் இருக்கிற குறையெல்லாம் சொல்லி நான் அதை தீர்த்துக்கிறேன். என் மனக்குறையெல்லாம் தீரும் வண்ணம் கும்பிட்டு அனந்தமுறை தண்டனிட்டு உன் இருதாளை அர்ச்சிக்க என்னை வாவென்று அழைப்பது என் தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன.
இதனை உங்களது மொபைலில் பெற 8825488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.